ரீசெண்டாக பிட்காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு மார்க்கெட்டோடைய அடுத்தமும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம அதில் டிஸ்கஷன் வந்து பண்ணியிருந்திருப்போம். அதில் இப்போ சில சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டேரக்ஷன் நோக்கி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் உடனே அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பிட்காயின் அதுக்கப்புறம் அல்ட் காயின்ஸ் எத்திரியம் மெயினாக எத்திரியம் கூட கேட்டிருந்தீங்க. நான் அதை பற்றியுமே நான் வந்து இதில் வந்து பேசியிருக்கேன். என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர அந்த பெல் பட்டன் இருக்கும் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லார்ட்டையும் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க கண்டினியூஸாக. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தோம், எங்கே அடிப்பட்டு எங்கே வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். திரும்ப இது வந்து நான் வெளில வரணும்னா நான் இன்னும் அதுலேருந்து வெளில வரல. அந்த இன்சிடென்ட்லேருந்து நான் இன்னும் வெளில வரல. என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 90K நியர்பை நம்ம போயிட்டோம். திரும்ப கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த சேனலில் வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ 7000 பேர் ரீச் பண்ணிட்டோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை 10,000 சீக்கிரமாக ஆக்குவீங்க நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம பேசினது என்ன அப்படின்றத ஒரு வாட்டி நான் ப்ளே பண்ணுறேன். ஏன்னா சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்களா, அதுக்காக. ஒரு பக்கம் நல்லாவே வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்கு சொல்கிறேன். நடந்துச்சுன்னா இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா படிப்படியாக போயிட்டு அதுக்குள்ளே இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டோம். நம்ம மறுபடியும் சொல்கிறேன், லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு தான் மேலே வந்து போகுது. மேலே போனதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1,13,000 1,14,000 சில்லற வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லாவே வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. அண்ட் அதாவது 1,14,000 சில்லறையிலேருந்து 1,13,000 சில்லறைக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருப்போம். ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்திருப்பேன். அதாவது கீழே கொஞ்சம் லிக்விடிட்டிஸ்லாம் இருக்குது ப்ரீவியஸில், அது பக்கத்துலேயே இருக்குது. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலேயுமே அதிகமாக லிக்விடிட்டி இருக்கனால அங்கே மூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலி நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நம்ம மார்க்கெட் தான் அப்பப்போ மேனிபுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே, ஏதாவது ஒன்று மாற்றி விட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சடனாக உள்ள ஃபண்ட் அதிகமாக எடுத்துகிட்டு வந்தாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் அப்படின்றதும் மாற ஆரம்பிச்சிது. சில ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்கன்னா அது கீழே உடச்சி இறங்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இதனால் ஆல்ட் காயினும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு டோக்கன் வந்ததுனால பார்த்திங்கன்னா ஹைப்லாம் வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இப்போதைக்கு கஷாமஷான் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து எனக்கு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி நெக்ஸ்ட் மூவ் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு இது என்ன இருக்குது, அது என்ன அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சார்ட்டை வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை செட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மந்தோடைய ஹை நான் வேறு சார்ட்டில் காட்டுறேன் பாருங்களேன். மந்தோடைய ஹை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த மந்தில், அதாவது சொல்கிறது செப்டம்பர் மந்தோடைய ஹை, ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா 1,17,855 இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கும். இந்த ஹைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் கீழே இறங்கியிருக்கும். திரும்ப அந்த ஹையை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே அந்த ஹையை வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து அங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு திரும்ப அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே தான் வந்து விழ ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஹோல்டு பண்ணோம், இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இது அப்படியே இன்வேலிட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ வேலிட் கிடையாது. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இன்வேலிட், சரிங்களா. ஸோ இது ஆனால் இதுக்கான போர்ஷன் இருக்கும். இது வந்து லேட்டராக நடக்கும். ஸோ கண்டிப்பாக நடக்கும், நடக்காமல் இருக்க வாய்ப்பு கிடையாது. அதிகமான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோன்றது என்னென்னா வாய்ப்புகள் வந்து இருக்குது மேலே. இப்போ எங்கே இருக்குது அப்போது வந்து இப்போ பிடிசி என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அது தெரியுதுங்களா. ஒரு மெயினான ஒரு சப்போர்ட்டில் போய் இப்போ வந்து நின்றுக்கிட்டு இருக்குது, டேப் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து மேலே இப்போ பவுன்ஸ் ஆகணும். அப்படி இல்லைனா அடுத்த கட்டம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இறங்கும். அதோட டிரைவ் வந்து இப்போதைக்கு கீழே போகணுன்றதுல தான் பிளானில் இருக்குது. அதனால் அது இன்னும் போகும். அதே நேரத்தில் நீங்கள் மண்டேன்றதுனால மோஸ்ட் ஆஃப் டைம் மண்டேஸ்ன்றது நமக்கு தெரியும். பொதுவாகவே வந்துட்டு அதிகமாக மார்க்கெட் வந்து இறங்கும் ஏறும் இந்த மாதிரி தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் ஒரு விஷயம் பேசியிருப்போம். லிக்விடிட்டி அப்படின்றது கீழே இருக்குது, இதை போய் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட இது எஃப்எம்சிலாம் வந்துச்சு, எல்லாம் மாற்றிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் சொல்லியிருப்பேன் அது எல்லாமே. உங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். புதுசாக வரவங்களுக்கு ஒன்றும் புரியாதுங்க, மறுபடியும் சொல்கிறேன். அதாவது ரெகுலராக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டின்றது அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 957 மில்லியன் கிட்ட லிக்விடிட்டி ஓவராலாக இங்கே காட்டுது. பட் ஆனால் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட அதான் 900 மில்லியன் கிட்ட இருக்குது. ஸோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 1 பில்லியனுக்கு நியர்லி வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி மட்டுமே கீழே இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணும் இல்லையா. இப்போ இதை தானே இப்போ அடுத்து வந்து யோசிப்பாங்க. ஏன்னா மேலெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. மேலேயுமே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலலாம் 20லலாம் பார்த்திங்கன்னா 500க்கு மேலெலாம் வந்து இருக்குது, தெரியுதுங்களா. 500க்கு மேலே இருக்குது இந்த இடத்துல, 19 கிட்டலாம். இதை நான் வந்து இருங்க நான் காமிக்கிறேன்.
இதோ சொன்னல 19 சில்லற இந்த இடத்த தான் நான் வந்து டார்கெட் பண்ணி சொல்லியிருந்திருப்பேன். இப்போ அந்த இடத்துல வந்து லிக்விடிட்டின்றது பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஆனால் முதல் கட்டமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே போகிறதுக்கான இதை தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா இதோடைய ஹையை வந்துட்டு இந்த ஹை இங்கே வர வேண்டிய ஹை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலை, மேலே போகலை. ஸோ அதனால் கீழே போனதுனால பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டு வந்து மாறும் இந்த ஒரு 4 hours டைம் பீரியடில். ஸோ அப்போ என்ன தோணுது எனக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலிங் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது. இதோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல. நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் யோசித்தேன், ஓகே இது ஒரு வேளை இதோடைய இதாக இருக்குமோ, ஷிஃப்டாக இருக்குமோ இதனால் அப்படின்னு நான் யோசித்தேன். கிட்டத்தட்ட அமையுது, பிரச்சனை இல்லை, எக்ஸாக்டாக போகிறதுன்னு அவசியம் இல்லை, கிட்டத்தட்ட அமையுது. இதுவே ஓகே தான். அழகாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த 4 ஹவர்ஸில் வந்து கீழேருந்து மேலே போயிட்டு இருந்துச்சு. அந்த ஃப்ரேமை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிருக்காங்க. 4 hours ஃப்ரேமை வந்து உடச்சிட்டாங்க, தெரியுதுங்களா? 4 hour ஃப்ரேம்ஸை வந்து உடச்சி ரீடெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாலிடாக பயங்கரமாக இறங்கிட்டு இருக்கு. இந்த கேண்டிலை பார்த்தாலும் தெரியுதா இது என்ன கேண்டில்ட்டு? இன்னும் இறக்குற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனதே இன்னும் இறக்குவாங்க அப்படின்றது தான். அநேகமாக 13,000 சில்லற வரைக்கும் இன்றைக்கி போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு வேளை இந்த இடம் எங்கேது இந்த மாதிரி மல்டிபிள் சார்ட் காட்டுறதுனால கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ப்ரோ லெவல்லலாம் அதனால் மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா காரணம் பார்த்திங்கன்னா நான் வீடியோ பண்ணுறதுக்காக வந்துட்டு பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அப்பப்போ காமிக்க வேண்டியதாக இருக்கும். பட் இதுவே என்னுடைய ஒன்று இருக்குது. ஸோ அது நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வேணால் காமிக்கிறேனே, அது கொஞ்சம் டீசெண்டாக நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஓகேங்களா? இதை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன், இப்போ நான் சொல்ல விரும்பலை. நான் மூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிளியரான சார்ட்டை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு வீடியோக்காக நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன், அதுக்காக தான். ஓகே, இப்போ வந்து இந்த வீக்லி லோ இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ப்ரீவியஸ் வந்து இருக்கக்கூடிய வீக்லி லோ. அதாவது இப்போது இந்த முன்னாடி போன வாரம் இருக்குல்லையா, அதுக்கான வீக்லி லோ வந்து இதுதான். இப்போ அந்த வீக்லி லோவை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? இப்போ அந்த வீக்லி லோவில் தான் வந்து காலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:30 மணிலேருந்து ஆரம்பித்த 4 hours கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோவை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து தான் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது பிடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த ஹோல்டு பண்ணி இங்கே வந்து ட்ரைவ் பண்ணி மேலே மூவ் ஆகணும். இங்கே ஒரு வேளை இந்த இடத்துல வந்து இல்லை, ஏன்னா இங்கே லிக்விடிட்டி இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போகணும். இல்லை அப்படின்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த 13,000 சில்லறை நான் ஒன்று சொல்லியிருப்பேன். 13,400 சில்லறையிலேருந்து 600 வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு வேளை இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதையும் ஹோல்டு பண்ண முடியல, ஒரு வேளை அங்கேயுமே நிற்க முடியல அப்படின்ற பட்சத்தில் 12,599 வந்து ட்ரை பண்ணுவாங்க. இங்கே 13 சில்லறையை ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் இந்த 12,600ன்னு வச்சுக்கோங்களேன், 12,600 சில்லறை இங்கே இந்த கண்டிப்பாக இந்த 2 ரேஞ்சு தான் வந்து இருக்கும் அந்த நேரத்தில். அப்படி இங்கே ஹோல்டு பண்ண முடியலன்னா 1,08,000 இது கீழே வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1,08,000 வந்துச்சுன்னா மந்த்லி லோ வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணலாம். ஒருவேளை அங்கே வந்து டேப் பண்ணுதுன்ற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுல்ல, 1,07,122 தான் பக்கத்தில் தான். ஒருவேளை அந்த இடத்துல சப்போர்ட்லாம் ஹோல்டு பண்ணலைன்னா இங்கே லிக்விடிட்டி எடுத்துட்டாங்கன்னா எடுத்துகிட்டு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதை எடுத்துருச்சு அப்படின்னா அடுத்து வந்துட்டு இங்கேருந்து மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு இங்கே வந்து லிக்விடிட்டி இருக்குது, மார்க்கெட்டோட டைரெக்ஷனும் மாறிக்கிட்டு இருக்குது. மார்க்கெட் இப்போ ஹோல்டு பண்ணி மேலே ஏறணும். மேலே ஏறலை அப்படின்னா கீழே வந்து போயிடும். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்படி மேலே ஏறலைன்னா கீழே போக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, இப்போ ஏறுமா ஏறாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்தா உங்களுக்கு ஏறுற மாதிரியா தெரியுது? நான் உங்கள்கிட்டே சொல்கிறேன், உங்கள்கிட்டே கேட்குறேன், இதை பார்த்தா உங்களுக்கு ஏற மாதிரியே தெரியுது. இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஏறாது. ஏதாவது நியூஸஸ் வந்து மார்க்கெட்டை மாற்றுச்சுன்னா ஒரு வேளை மாறலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 13,500ன்றது இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். ஒரு வேளை அங்கே ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னா இங்கே வந்து அதிகமாக எக்கச்சக்கமான லிக்விடிட்டிஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட நியர்லி பில்லியன் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிக்விடிட்டி வந்து இருக்குது. ஐயோ இந்த இடம், ஸோ இந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிட்டேன் பாருங்கள், இந்த பாக்ஸ் இதை வந்து தொட்டுட்டு போகலாம். இதை வந்து நான் லேட்டராக காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த டெக்னிக்கல் அனலிஸ்ட் கோர்ஸ் நான் வீடியோ போடுவேன். அதுக்கப்புறமா நான் போடும்போது இதை பற்றி நான் உங்களுக்கு திரும்ப ஒரு அப்டேட் கொடுக்குறேன் என்ன நடக்குது அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ இது வந்து பிடிசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். மற்றபடி என்ன வேறு, இது டாமு வந்து மோசமாகிடுச்சு திரும்ப. ஏன்னா எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி விழுந்துச்சோ இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஜெக்ஷனுக்கு நேராக அந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இது இன்னமும் பிரேக் பண்ணிவிடுமோ மேலே அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வேளை மேலே வந்துச்சு அப்படின்னா இதோடைய ரிஜெக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது 58.62. பட் ஆனால் கொஞ்சம் இது மேலே போயிடும்னு தோணுது. அதிகபட்சம் 59 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
இது வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து நல்லா இறங்குச்சு, கீழே லிக்விடிட்டி தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது 1,07,000 சில்லற சொன்னால அந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரும்போது 59 கிட்ட நீங்கள் வந்து பிடிசியோட டாம் பார்ப்பீங்க. ஆல்ட் காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே போகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பட் வாட்ச் பண்ணுங்கள், இதெல்லாம் உடையதான்னு பாருங்கள். உடஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே போய்ட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. அப்புறம் மேலே போயிடுச்சு, இல்லை எனக்கு எல்லாம் கீழே பண்ண செல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் இது பண்ணக்கூடாது. என்ன இது மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் என்ன நடக்குது மார்க்கெட் என்ன விஷயன்றதை தான் நான் சொல்கிறேன் தாண்டி இதை பார்த்துட்டு போய் நீங்கள் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஸோ என்னோடய நாலேஜை நான் இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அண்ட் அடுத்ததாக வந்து எத்திரியம்க்கு வரலாம். நிறைய பேர் இப்போ எனக்கு இன்றைக்கி கூட ஒரு நண்பர் ட்விட்டரில் கேட்டிருந்தார், அனிமா ஒரு இந்த வீடியோ பார்ப்பார்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு ஜோன் இது நம்ம முன்னாடியே ட்ரா பண்ணியிருப்போம். இது இப்போ வரைஞ்சதுலாம் கிடையாது, பழைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து தான் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க மேலே. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து தொட்டிருக்காங்க. ஓகே, நல்லது தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ வாங்குறதுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நமக்கு. இப்போ வந்து ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை டேப் பண்ணிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிச்சு அப்படின்னா 267 இல்லை அவ்வளோதான் வந்து தொடுறாங்களே. எங்கேயும் கொஞ்சம் லிக்விடிட்டிஸ்லாம் வந்து இருக்குது, அதையும் தொட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 4164 இந்த ஜோன். ஸோ இந்த க்ரீன் பாக்ஸ்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்னடா பண்ணுறீங்க டே மார்க்கெட்டை? சிச்சோ, ஐயோ என்னடா பண்ணுறீங்க? நான் ஒன்றும் ஓப்பனே பண்ணலையே. பாருங்கள், நான் வீடியோ பண்ணிட்டுருக்கேன்னு என் ரேட்டு போயிடுச்சு. ஓ இறக்குறானுங்க. வந்துருச்சுங்க, 3500 வந்துருச்சுங்க. அந்த பாருங்கள், லைவாக பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள். நான் வீடியோ போடுறதுக்குள்ளே எல்லாம் நடந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன் இப்போது? நான் வீடியோ பண்ணுறதுல எல்லாம் நடந்து போச்சு. சரி, இதுக்கப்புறம் இங்கே ஹோல்டு பண்ணி ஆண்டாடி போடா மேலே. இங்கே பாருங்களேன், உடைக்கிறானுங்க, அதையும் உடைக்கிறானுங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? அதையும் உடைக்கிறானுங்க. சரி, இப்போ பார்க்கலாம். இப்போங்க ஒரு பக்கம் உடச்சிக்கிட்டு இருக்கானுங்க. தெரியுமா, அந்த வந்துருச்சுங்க. ஆளதான் இடிஹெச் வந்து தொட்டுருச்சு, அதோடய பொசிஷனுக்கான மெயினான இடத்த தொட்டுருச்சு. இது இன்றைக்கி நின்றே ஆகணும். இடிஹெச் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த ஹோல்டு பண்ணி நிற்கிறோம். இன்னையோட டே எங்கே நிற்குதுன்னு பார்க்குறேன், இருங்க. என்னடி பண்ணுறீங்க? வீடியோ போட்டதுக்கப்புறம் நடந்தால் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி நடந்துருச்சுன்னா அப்புறம் ப்ரோ நடந்ததுக்கப்புறம் வீடியோ போட்டுன்னா அப்புறம் யூஸ் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இறங்குதா? இறங்கிட்டுருக்கு கைஸ். இந்த ரேஞ்சுங்க 4100 சில்லறையே ஹோல்டு பண்ணணும். 4000 ஹோல்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மேலே போக ஆரம்பிக்கும். ஹோல்டு பண்ணலைன்னா கீழே வந்துடும். ஸோ அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடம் 3800 நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே வருமானு தெரியல. ஆனால் இப்போ வந்து இறங்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு லைட்டாக இப்போ பவுன்ஸ் கொடுத்துட்ருக்கு இந்த இடத்துல. ஸோ டைரக்ஷன்ஸ் 12,617 வரைக்கும் போகும் போலியே. இது இப்போ போகிறத பார்த்தா, ஏன்னா இங்கே இன்னொரு சப்போர்ட்டும் இருக்குது, 13,000 சில்லறைன்னு ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை தான் இப்போ உடச்சிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு அடுத்து நம்ம ஒரு கொஞ்சம் ஸ்கேல்ப்லாம் பண்ணுவேன், அதனால் கிளம்புறேன். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.